என்னங்க இது சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? என் தங்கச்சி என்னை விட்டு பிரிஞ்சிருக்கான்னு நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியல. இத பாருங்க, இந்த மாதிரி நேரத்துல தான் தைரியமா இருக்கணும். நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதை விட இனிமே எப்படி நடந்துக்கணுங்கிறதா புத்திசாலித்தனம். சாப்பிடுங்க. என்ன பொங்கல் இந்த படத்தை பார்த்துட்டு இருக்க? என் தம்பின்னு நினைச்சியா? நான் தான். ஏன் கர்ணா இப்படி சோழிவனமா இருந்தவன் தலை எப்படி இப்படி பாலைவனம் ஆச்சு? அடிக்கிற போறவன் எப்படிதான் அடிக்கிறதா? சொல்லுண்ணா. அந்த கன்றாவையும் ஏன் கேக்குற? எங்க வீட்டு எருமை கண்ணு குட்டி செத்து போச்சு. எங்க அப்பா கண்ணு குட்டிக்கு பதிலா மாடு பக்கத்துல என்ன நிப்பாட்டி வச்சுட்டான். மாடு பாசத்துல தலைய போற நக்கி முடிய போற நின்னு பிடிச்சு. நீயும் ஒரு வகையில அப்படித்தான் இருக்க. இல்ல நேரத்தை சொன்ன பணத்துல காலு அப்ப நாப்பி வச்சிருவோம். பணத்தை எல்லாம் ஊதாரித்தனமா செலவு பண்ணாம சிக்கனமா செலவு பண்ணணும். காலெல்லாம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. புத்திசாலித்தனமா பழச்சுக்கணும். என்ன அப்ப எனக்கு புத்தி இல்லங்கிறியா? உனக்கு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு அப்படித்தான் டீ கடையில பண்டாரப்பட்ட காளிமுத்துன்னு பேச்சுவாக்கில சொல்லிவிட்டேன். அப்புறம் சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு புடிச்சு போயிட்டாங்க. அப்படியா? நான் விடுவனா? தப்பான அட்ரஸ் கொடுத்து தப்பிச்சு வந்துட்டேன்ல. பைத்தியக்காரங்க எங்க போய் தேடுறாங்களோ? இந்த வண்ணாரப்பட்ட காளிமுத்துவ நான் கைது பண்ணிட்டேன். கவர்மெண்ட் என்ன எங்க வச்சுன்னு தெரியுமா? வீட்டுல. சும்மாரியா எப்ப பார்த்தாலும் அபசுகுணமாவே பேசிக்கிட்டு எட்டி மிதிச்சேன். சொந்த ஊர் எந்த ஊரு? சோழவந்தான். அங்கே போய் விழுவேன். வாய வச்சுட்டு சும்மாரியா? நீங்க நொட்டுங்க சார். தட்டுங்க சார். இரியா லொட்டுறேன், தட்டுறேன். சிஐடி இன்ஸ்பெக்டர் சார். சாரி, தெரியாம உங்க தலையில தட்டிட்டேன் சார். என்ன வேணும்? ஒண்ணு வேணாம். நிறுத்துங்க சார், நிறுத்துங்க சார். இதான் சார் கர்ண வீடு. அப்படியா? ஆமா சார். என்னங்க? அது ஒண்ணும் இல்ல. யாராவது வந்து கேட்டா நான் இல்லேன்னு சொல்லிடுறேன். என்ன வேணுங்க? ஒரு 5 ரூபாய் கைமாத்து வாங்கிட்டு போலான்னு வந்தோம். நாளைக்கு வந்து வாங்கிக்கீங்க. உண்மையை சொல்லு. தலை பூரா முடியே இல்லாம அமாவாசை தலையும் ஒருத்தர் இருப்பானே, பால்கார கர்ணன், அவன் எங்க? அவர் வந்து பால் வியாபாரம் பாம்பே போயிருக்காரு. இந்த ஊர்ல எவனுமே பால் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. என்ன என்ன வந்து என்ன விளையாடுறியா? அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சார். என்ன சொல்றீங்க? வேற ஒண்ணும் இல்ல. அவன் ஒரு தப்பான அட்ரஸ் கொடுத்தான். அங்க போய் நாங்க விசாரிச்சதுல சில துப்புகள் கிடைச்சது. துப்பு கொடுத்ததுனால கவர்மெண்ட் அவனுக்கு 10,000 ரூபாய் இனாமா கொடுத்திருக்காங்க. அந்த 10,000 ரூபாய பால்காரன் கர்ணகிட்ட கொடுக்கலாம்னு அலைகிறோம். இந்த நேரம் பார்த்து அவன் பாம்பே போயிட்டான். என்னங்க 10,000 ரூபாய்ங்களா? இந்த ரூம் குள்ள இருக்காரு, போய் பாருங்க. முனுசாமி சார், நீ இந்த பொண்ணு கூட என்ன சார் ரிட்டையர்ட் ஆக போற காலத்துல பாதுகாப்பா இருன்னு சொன்னேன். எஸ் சார். ஓ சாரி, ஓ சாரி. கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. அடச்சி எங்க காணா? ஹலோ, இங்க என்ன பண்ற? பால் கணக்கு பாக்குறேன் சார். அப்படியா? ஸ்டேஷன்ல போய் பார்க்கலாம். எந்த? பரவாயில்ல சார். எந்த? சாரி சார், சாரி என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க சார். எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை. அது உங்க அப்பா மிஸ்டேக் சார். அட்ரஸ் தப்பா கொடுத்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க சார். சார், அடிக்கிறதா அடிக்கிறீங்க, வெளியில முடிய போய் அடிங்க, இங்க அடிச்சிடாதீங்க சார். என் காதல் இருக்கா? இது பிரிட்டிஷ் விவகாரம். பிரிட்டிஷ் விவகாரமா? இவர் பெரிய ஐலாசபா மெம்பரு. கௌரவம் சார். ஓஹோ, கிறிஸ்டேஜா? ஏங்க பணம் கொடுக்குறீங்களா? இங்க கொடுத்தா சரியா வராது. ஸ்டேஷன்ல போய் எண்ணி எண்ணி பிரிச்சு கொடுத்தா தான் சரியா வரும். செஞ்சி துண்டால கட்டு. ஏன் கைய கட்டுறீங்க? வேற ஒண்ணும் இல்ல, எங்க நான் பணத்தை வாங்க ஓடிடுவேன்னு இவருக்கு பயம். கர்ணா, அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லிடாத. குடுக்கறத வாங்கிட்டு வந்துறேன். இல்ல இல்ல, போகும்போது நாங்களே கொடுத்துக்கிட்டே தான் போவோம். அது உங்க சௌரியம். பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அனுப்புங்க. எக்ஸ்ட்ரா கொடுக்கறதா? இது என்ன மிலிட்டரி ஹோட்டலா? காட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வரட்டுமா? போங்க சார். வாங்க. வர்றேன். டாட்டா வேற. வாட. யோ, ஏறோம்ல. யாரடா?
அட்ரஸ் கொடுப்பியா? அதுல உட்காராத, அது ஏன் சேரு? தெரியாம உட்கார்ந்துட்டேன் சார். ஐயோ, ஐயோ, அம்மா அடிக்கிறாரே. ஓடாத, என்னால ஓட முடியாது. என்ன சார் ஓடுனாலும் அடிக்கிறீங்க, ஓடாதாலும் அடிக்கிறீங்க? ஏய், ஆடாதே, என்னால ஆட முடியாது. அம்மா எலும்பு முறிஞ்சு போச்சு. இன்னும் அடிக்கவே இல்லை, ஏன்டா கத்துற? அடிக்கலையா? அங்க பாருங்க சார். ஐ, அக்கா, ஏமாத்தி விட்டேன். கேளு. சார், இந்த ஒரு தடவை ஓடாத, சார். சுத்தி சுத்தி சார், சொன்ன கேளுங்க சார். ஏய், சொன்னா சார், இந்த ஒரே ஒரு தடவை. அப்பா, வயசாகி போச்சு, ஓட முடியல. இங்கே அவன் ஓடிதான் சார். தேங்க்ஸ். ஏய், உடனே போலீஸ் நாய்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். ஆமா, பீரோக்குள்ள இருக்குது யாரு? அவன்தான் சார். அதே ஏன் முதலே சொல்லல? ஏய், வெளியே வந்துரு. வந்து அடிப்பீங்க. வெளியே வரலைன்னாலும் அடிப்பேன். வரமாட்டேன். ஆ, சிக்கிக்கிட்டேன், சிக்கிக்கிட்டேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. தேங்க்ஸ். ஆமாம் சார். ஐயோ, சொல்ல கேளுங்க சார். ஐயோ, 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 நம்ம செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன் சார். சார், ஒரு கை கூடுது. ஐயோ, 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 அடிமாடு மாதிரி அடிக்கிறாங்களே. என்னங்க சார் இது? என்ன சார் அடிச்சுட்டு கேட்கிறாரு? ஏய், போலீஸுக்கே பொய் அட்ரஸ் கொடுக்குறான். பொய் அட்ரஸா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் சார் இவரு? அவரும் போலீஸ்காரர் தான். இப்ப டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்காரு. இன்னும் எத்தனை பேர் சார் ஜாயின் பண்ண வருவாங்க? நியாயமா இன்னைக்கு 10 போலீஸ்காரங்க ஜாயின் பண்ண வரணும். ஏன்? இல்ல, ஏன் ஜாயின் எடுத்து தனியா வச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. இல்லல. சார், ஏய், ஐயா, 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 பொய் சொல்ல மாட்டேன் சார். போங்க சார். என்ன கேளுங்க சார். சார், பொய் சொல்ல மாட்டேன் சார். ஐயா, ஐயோ, ஐயோ, ஐயா, 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 ஐயா. இவர் ஏன் சார் அடிச்சாரு? அவர் டியூட்டி முடிஞ்சு போறாரு, அதனால அடிச்சிட்டு போறாரு. என்ன சார் இது? டூட்டிக்கு வர்றவரும் அடிக்கிறாரு, டூட்டி முடிச்சு போறவரும் அடிக்கிறாரு, டூட்டில இருக்கிற நீங்களும் அடிக்கிறீங்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? சின்ன பிள்ளையில ஸ்கூல் வாத்தியார் என்ன அடி அடிச்சாரு. அதுக்கு என்ன சார், அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? முனுசாமி, செஞ்சி, Yes, sir. கொண்டு போய் லாக்கப்ல போடுங்க. ரொம்ப நன்றி சார். யோ, சும்மா தள்ளிட்டு போகாதீங்க. போகும்போதே லொட்டு லொட்டு லொட்டுன்னு அடிச்சுட்டே போங்க. ஐயா, ஐயா, வேற முடியாது சார். ஐயா. லக்ஷ்மி, வணக்கம். இன்னமும் ஏமா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? உன் அண்ணன் தான் தூக்குல இருந்து தப்பிச்சுட்டான்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுமா. தூக்குல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்ததே நாங்க. அப்படியா? ஆமாமா, இப்ப கூட உங்க அண்ணன் உன்னை பாக்க இங்க வர இல்ல. நாங்கதான் இங்க வந்தா போலீஸ் தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குமேன்னு நம்ம மண்டவலி மண்டபத்துல ஒழிச்சு வச்சிருக்கோம். இப்ப போனா கூட போய் பார்க்கலாம். அப்ப வாங்க போலாம். லக்ஷ்மி, நீங்க எல்லாருக்கும் கொஞ்சம் தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எடுத்துட்டு வரேன். எது கதவை சாத்திருக்கீங்க? வயசு பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு 4 பேர் கதவை சாத்திட்டு நிக்கிறோம்னா அது எதுக்கு? அதுக்குத்தான். நீ ஆற்றால் எங்க 4 பேருக்கு இப்படி பயப்படுறீங்க? இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு லட்சுமி? வா. துரத்துறத தவிர வேற வழியே இல்லை.